மாணவர்களே, இன்று திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். யூதர்கள் அரும் அடையாளங்களையும் கிரேக்கர்கள் ஞானத்தையும் நாட, நாங்களோ சிலுவையில் அறையுண்ட இயேசுவை அறிக்கை செய்வதில் அக்கறை காட்டுகின்றோம் என்று பவுல் அடிகளார் கூறுகின்றார். சிலுவையானது குற்றம் புரிந்தோர் தண்டனை அனுபவிக்கும் களமாகவே அக்காலத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் அன்பை விதைத்து வாழ்வின் நெறிகளை பயிற்றுவித்து வாழ்ந்தும் காட்டிய இயேசுவே சிலுவை சுமந்ததால் சிலுவை மரமானது மகிமையாக உயர்த்தப்பட்டது. சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறவனே என்னுடைய சீடன் என்றார் இயேசு. வாழ்வின் எந்த நிலையையும் மாற்றி அமைக்க இறைவனால் முடியும். அவர் நம்பிக்கைக்குரியவர். நம் அழுகையின் முக்காட்டை மாற்றி மகிழ்ச்சியால் நம்மை நிரப்புவார். எனவே நம்முடைய இன்பங்களையும் அதனோடு வாழ்வில் நாம் சந்திக்கும் எல்லா வழிகளையும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது அடையாளமாக மட்டும் சிலுவையை பயன்படுத்தாமல் வாழ்வின் சிலுவைகளை நம்பிக்கையுடன் இயேசுவோடு எடுத்துச் செல்ல வரம் வேண்டி பக்தியுடன் இப்பலியில் பங்கேற்போம். மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய திருப்பலியானது தனது 33வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆரோக்கிய பிரேமா என்பவருக்காக நன்றி கூறுவோம். அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம். தன்னுடைய திருமண வாழ்வின் 33வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு செலுத்துகிற சகாயம் பாப்பம்மாள் குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஜான் செல்வகுமார் பிரீடா குடும்பத்தில் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தையும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக மயிலை மாதா பிரஸ் செய்த அனைத்து குடும்பங்கள் நன்றி பலியாகும். அந்தோனி பீட்டர் ஆரோக்கியமேரி குடும்பத்தில் நன்றி பலியாகும். ஸ்டீவன் அவர் சுகப்படுத்தியதற்காக நன்றி பலியாகும். ஜான் போஸ்கோ செலினா ரீட்டா லியோ பிரபு குடும்பத்தில் நன்றி பலியாகும். ஒப்புக்கொடு செபிக்கிறார்கள். அத்தனை குடும்பங்கள் இந்த நாளிலே
ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். மேலும் அகஸ்டின் டெய்சி குடும்பத்தினுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேறியதற்காக நன்றி பலியாகும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருப்பலியானது ஷெரின் வெரோனிகா ஆல்ஜோ அவருடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், ஆனந்த் கௌரி அவருடைய குடும்ப நலன் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் நாம் ஜெபித்து பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகிலே வாழ்ந்து மறித்து போன ஆண்ட்ரியா, ஸ்டெஃபினா, ஜான் கிளெமெண்ட், ரங்கா, அல்போன்ஸ், காந்தமேரி, மகாலட்சுமி, பணத்தையன், கப்ரியல், சவரி அம்மாள், அந்தோனி அம்மாள் ஆகியோருடைய ஆண்மையிலே பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனுடைய ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் என்றார். இன்று நம்முடைய திருத்தந்தை போப் லியோ அவருடைய 70வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அவருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இந்த திரு அவை இன்னும் சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று நாம் அவருக்காகவும் திருவைக்காகவும் என்றார். பிரியமானவர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை திருச்சிலுவையினுடைய மாட்சி, ஆங்கிலத்தில் மிக அழகாய் சொல்வது எக்ஸால்டேஷன் ஆஃப் த கிராஸ். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வெறுமனே இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர், நான் பலமுறை சொல்லுமா, எந்த விழாவும் கொண்டாடப்படக்கூடாது, கொண்டாடப்பட மாட்டாது. ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழா மட்டும்தான் கொண்டாடும். அதே பார்த்தீங்கன்னா இந்த திருச்சிலுவையுடைய மகிமை பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை திரு அவை இன்னைக்கு திருச்சிலுவையினுடைய மாட்சியை பற்றி சிந்திக்க கொண்டாடு அழைப்பு விடுகிறார். அழகாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலுவை வாழ்வு, சிலுவையை மீட்பு, சிலுவை நம்பிக்கை என்ற அழகாக அர்த்தமுள்ள விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கான். நம்முடைய வாழ்வோடு ஒன்றித்து போவது நான் அதிகமாக யோசிப்பதான். காலையிலேருந்து எல்லாத்துலேயுமே தந்தை மகன் தூயாவி இல்லாமல் நம்முடைய வாழ்வு துவங்குவதும் இல்லை, முடிவு பெறுவதுமே இல்லை. ஆனால் பல நேரத்தில் அது எதுக்கு செய்கிறோம் என்பது தான் நமக்கு தெரியாமலே போய்விடுகிறது. எனவே அருமையான திருச்சிலுவை, இயேசுடைய மாட்சி, இயேசுடைய மீட்பு. இயேசு சிலுவையில் மறிக்கவில்லை என்றால் இந்த உலகு மீட்பே இல்லை அப்படின்ட்டு நிறைய புனிதர்கள் சொல்கிறான். எனவே நாம் கூட இந்த திருச்சிலுடைய மகிமையை, மாட்சியை, அது உன்னதத்தை உணர்ந்து வாழ அருள் வேண்டும். இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அனைவரும் அமருவோம். யோசுவா மக்களிடம், உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார். யோசுவா 3:5. தாவீது தன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று கொண்டார். ஆனால் நாம் இறை சாயலில் அமர்ந்திருக்கும் குருக்களிடம் செய்யும் பாவ அறிக்கைகள் உடைப்படா முத்திரை போல் பாதுகாக்கப்படும் என்பதை நம்பாமல், முழுமையான பாவ அறிக்கை செய்யாமல் கடவுளின் மன்னிப்பை இழந்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். கோவில், நீங்கள் கடவுளின் கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களின் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோவில். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும்
திரு அவையின் அங்கமாக மாறியுள்ளோம். அதனை மறந்துவிட்டு அதிசயங்களையும் மன ஆறுதலையும் பிற சமய கூட்டங்களில் தேடி ஓடிய தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் கழுவா இயேசுவே. சிலுவையில்தான் மீட்பு, பணிவு, நிலைவாழ்வு அனைத்தும் அடங்கியுள்ளது. ஆனால் சிலுவையின் மகிமையை உணராமல் வெளி அடையாளங்களுக்கு பயன்படுத்தும் வேடிக்கை நிகழ்வுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக.
இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உமரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. அன்றாடம் நாம் பயன்படுத்தும் சிலுவை அடையாளத்தை பொருள் உணர்ந்து பயன்படுத்த வேண்டும். காரணம், சிலுவை வாழ்வை தரக்கூடியது. இஸ்ரேல் மக்கள் பாம்பினால் கடிபட்டு இறந்தபோது அவர்கள் வெண்கலத்தால் ஆன பாம்பை பார்த்து வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். ஆம், நம் மூதாதையர் செய்த பாவத்தின் சாயல்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு தன் சிலுவையில் சிந்திய இரத்தத்தில் கழுவி போக்கிவிட்டார். எனவே நம் வாழ்வில் துன்பம், துயரம் இவற்றை சந்திக்கின்ற பொழுது சிலுவையின் உண்மை பொருளை உணர்ந்து கொண்டால் வெற்றி உறுதி. எனவே சிலுவையின் பாதையில் பயணிக்க, இறையருளை பெற்றுக்கொள்ள கவனமுடன் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என்றென்றும் மறவாதீர்கள். செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். என்றென்றும் மறவாதீர்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். பல்லவி. செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். என்றென்றும் மறவாதீர்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். பல்லவி. செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள்.
அவரை தேடினர். மனமாறி இறைவனை கருத்தாய் நாடினர். பல்லவி. இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். என்றென்றும் மறவாதீர்கள். கடவுள் தங்கள் கற்பாறை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். பல்லவி. இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். என்றென்றும் மறவாதீர்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். பல்லவி. இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். என்றென்றும் மறவாதீர்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை. அவரை உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். என்றென்றும் மறவாதீர்கள். அவரே இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். இறைவனின் செயல்களையே என்றென்றும் மறவாதீர்கள். என்றென்றும் மறவாதீர்கள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. யோவான் 1:1. வார்த்தையையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. அதுபோலவே இயேசுவையும் சிலுவையையும் பிரிக்க முடியாது. இவ்வாறு வார்த்தையான இயேசுவை எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் உண்மை உயிர் பெறும். நமது வாழ்வும் நலமும் வளமும் பெறும். உண்மையான இன்பத்தை அள்ளி பருக இல்லத்தில் அனைவரும் விவிலியத்தை வாசிக்கும் பழக்கத்தை மேற்கொள்ள வரம் வேண்டி இறைவா உம்மிடம் வேண்டுகிறோம். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாய் ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவையை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சாவை ஏற்க அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். இப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். எனவே
இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அத்தியாயம் 3 இறைத்திரு வசனங்கள் 13 17 முடிய. இயேசு நிக்கோதேயுவிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலினத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாய் அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த உலகிலே பல விதங்களிலே தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்களுக்கெல்லாம் தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. நீதிமன்றம் இருக்கு, போலீஸ் இருக்கு, வக்கீல் இருக்கிறாங்க. வழக்கமாக இப்போ நாம் பார்க்குற இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தண்டனை என்ன? அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை. இப்போ அவ்வளோவா கொடுக்குறது இல்லை யாருக்கும். அதுக்கு பதிலாக ஆயுள் தண்டனை. இப்போ என்ன சொல்கிறோம், அவன் சாகுறைக்கு ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை 14 வருஷம்தான், அவன் தானே இரட்டை ஆயுள் தண்டனை அப்படி சொல்லுவாங்க. இப்போல்லாம் புதுசாக இந்த சின்ன பசங்கள்லாம் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்களே, பால் வன்கொடுமை, குழந்தைங்களை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க, அவருக்கு வெளியவே இல்லை, சாகுறதுக்கு அவருக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய நிறைய இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நிறைய விதங்களில் கொலை செய்துக்காங்க. அந்த காலத்திலலாம் அந்த ஜெர்மன் நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா விஷ ஊசி போட்டு சாவடிப்பாங்க, நிறைய அடித்து சாவடிப்பாங்க, நிறைய கொடூரமான விதங்கள்லாம் வந்து இந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் எடுத்து வாசா தெரியும். நிறைய விதங்களில் நிறைய தண்டனை கொடுத்துருக்காங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் அதிகபட்ச தண்டனை அப்படின்னு என்ன தண்டனை? சிலுவையில் அறைவது. யார சிலுவையில் அறிவாங்க? புரியல. குற்றவாளிக்கு, அதுவும் கொடூரமான இப்ப நான் சொன்னேன், இப்ப கொலை பண்றது, சின்ன குழந்தைகளை வன்கொடுமை செய்வது, திருடுறதுக்கெல்லாம் கிடையாது. இது மாதிரி வச்சு ஒரு ஒரு தராதரம் இருக்கும். எதற்கு இந்த சிலுவை மரணம்னா மிக கொடூரமான, இவெல்லாம் வாழ்வதற்கு தகுதி இல்லடா அப்படின்னு சொல்லுவான். பத்தி இந்த உலகத்துல வாழ மிருகம்
நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்களே. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை தான் வந்து இந்த சிலுவை மரணம். அவன் பாத்தீங்கன்னா இந்த ரோமியர்கள்லாம் இப்ப நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். இப்ப பொதுவா நம்ம பேசின யோசிச்சு வந்த காலையில சாதாரண ஒரு காலத்து இப்பெல்லாம் கிடையாது. ஒரு காலத்து அப்பா இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டானா, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வீடு தர மாட்டாங்க, வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, ஜெயிலுக்கு. இப்ப எல்லாரும் ஜெயிலுக்கு அடிக்கடி போறாங்க. அது ஒரு பெரிய கேட்சுவல் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இந்த சிலுவை அப்படி என்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரோமையர்கள் வந்து வெறுத்த ஒரு விஷயம், அவமானத்தின் சின்னம். ஏன்னா யாரு என்ன போய் இசைஞானி இளையராஜா போய் சிலுவை அறிவிங்க, நேற்று அவருக்கு வந்து விழாலாம் எடுத்து ஒரே குஜாலமா இருந்திருக்காங்க தமிழக அரசு. அவருக்கு என்ன மகிமைப்படுத்தக்கூடிய இடமா அது? அவமானம், கொடூரம், அசிங்கம், நீங்க எல்லா வார்த்தையும் போட்டுக்கலாம். அப்படிதான் அவங்களுக்கு தான் வந்து ஏன் இந்த சிலுவையினுடைய பின்னணி நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்படிப்பட்ட ஒரு சிலுவை, அப்படிப்பட்ட ஒரு சிலுவை தான் பார்த்தீங்கன்னா இயேசு அந்த சிலுவையில நமக்காக மரணித்து நமக்காக இறந்து உயிர்ப்பித்து இந்த உலகிற்கு வாழ்வை கொண்டு வந்தார் என்பதுதான் இன்னைக்கு இந்த விழாவுக்கு மிக அழகாக எடுத்து சொல்கிறது. அந்த சிலுவையினுடைய வரலாறை பலமுறை வாசித்திருக்கிறேன், உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் 3 நூற்றாண்டுகள் நம்முடைய திருவை வந்து படாத பாடுபட்டிருக்கு. முதல் 3 நூற்றாண்டு, 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் வேத கலாபனையின் காலம். நான் சொன்னேன்ல, நீங்க போய் வாசிங்க, எவ்வளவு கொடூரமான அறுப்பாங்க. இந்த அருவாள் வச்சு அறுத்து தலையை வெட்டி இது மாதிரிலாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால பல தீக்கிரை ஆக்குவது, எவ்வளவு இதான சொன்னேன், எவ்வளவுக்கு எவ்வளவு கொடூரமா ஒருத்தர் கொலை பண்ண முடியும் என்பதை இந்த முதல் 3 நூற்றாண்டுகள்ல எடுத்து திருச்சி வரலாறு அப்படி ஒன்று இருக்கு, இங்கிலீஷ்ல ஹிஸ்டரி ஆஃப் த சர்ச், வாசி, தமிழ்ல வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப கடினமான தருணங்கள். அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா திரு அவை கிறிஸ்தவனை ஏத்துக்கவே இல்லை. கிறிஸ்தவ நீ நம்பினா முடிஞ்சுச்சு, உன்னை அடிச்சு போல உன்னை காலி பண்றான். இப்ப எப்படி இந்துக்கள், நம்ம இந்தியா நாடு இந்துக்களுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு நிறைய சலுகைகள் மறுக்கப்படுற, நம்ம உரிமைகள்லாம் பறிக்கப்படுற மாதிரி அவனை ஒரு பொருட்டாவே கருதாத ஒரு காலகட்டம். அப்பதான் அந்த ரோமைய வந்து கான்ஸ்டான்டைன் நோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரரசர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இந்த பின்னணியை சொல்றேன். திடீரென்று பார்க்குறீங்க, அவர் ஒரு கனவு காண்கிறார். அவருடைய நாடு வந்து பக்கத்து நாடோடு போரிட்டு கொண்டு இருக்கிற ஒரு சமயம். அப்போ இவங்க தொடர்ந்து இந்த ரோமையர்கள் வந்து தோல்வியை தழுவக்கூடியனா ரொம்ப வலுவிழந்து போயிட்டாங்க. யாரு? ரோமையர்கள். கான்ஸ்டான்டைன் வந்து தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நேரம். அப்போ வந்து அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல இப்படியாய் சொல்லப்படுகிறது, நீ பயன்படுத்துகிற அந்த ட்ரெஸ்ஸு அல்லது நீங்க படைக்கணையில சிலுவை அடையாளத்தை வரையணும். நான் மீண்டுமா சொல்றேன், சிலுவை ரோமையர்கள் சொல்றாங்க அது ஒரு அவமானம் அப்படிலாம் நினைக்கும் போது இது 3ஆம் நூற்றாண்டு அரசன் கான்ஸ்டான்டைன் இந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை கேட்டு எல்லாரும் அவனை படைவீர்கள் சிலுவை அடையாளம் அதெல்லாம் நம்ம யாரு போடுவா, இதெல்லாம் போடலாமா அப்படின்னு எவனும் கேட்கல, எனக்கு மனசுக்குள்ள வச்சிருப்பான் போல. ஆனா அரசன் சொல்லிட்டான்ல, அதனால எல்லாரும் ட்ரெஸ்ஸில் அவங்க யூஸ் பண்ற துப்பாக்கியில் எல்லாத்திலையுமே வந்து பயன்படுத்திய அனைத்து விதமான படைக்கலங்கள்ல சிலுவை அடையாளம் கிராஸ் போடுறான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த போரில் கான்ஸ்டான்டைன் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். 323 நினைக்கிறேன். அப்பதான் வந்து ரோமையில சொல்றாங்க கிறிஸ்துவ மதம் எப்படி இந்தியா இந்துக்களுக்கே பல மதங்கள் இருக்கிறது, ஆனா இதோடைய மதம் வந்து இந்தியா இந்து அப்படிதான் நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறான். அப்படி சொல்லவே கூடாது. இது வந்து பல மதங்கள், பல சாதிகள், பல இனங்கள் வாழ்ற ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு அப்படிதான் சொல்லணும். ஆனா அப்படி இல்லை நம்ம. அப்ப ரோமையில வந்து மாற்றத்தை கொண்டு வருகிறான் இந்த கான்ஸ்டான். இனிமேல் ரோமை என்ன மதம்? கிறிஸ்தவ மதம் அப்படின்னு. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவங்க அம்மா எலேனா வந்து ரொம்ப இயேசு மேல பயங்கர பாசமா அன்பா, ஏன்னா நிறைய அதிசயங்கள் நிறைய அற்புதங்கள்லாம் அவங்க வாழ்வெடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு உள்ளுணர்வு, இந்த இயேசுவை பத்தி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு பிறந்தது வாழ்ந்ததுலாம் அங்கெல்லாம் போய் சுத்தி பாக்குறாங்க. இந்த பாலஸ்தீன நாட்டுல போயிட்டு ஒரு எல்லாம் விசிட் பண்ணிட்டு வராங்க. இயேசு எந்த சிலுவையில் இறந்தார், அறையப்பட்டாரோ அந்த சிலுவையை தேடி போறாங்க. இதான் வந்து இதனுடைய பின்னணி. ரொம்ப அழகான விஷயம். உங்களுக்கு தெரியும் எத்தனை அவரு செத்து போனது எந்த அந்த ஆண்டு, அதுக்கப்புறம் எந்த 3ஆம் நூற்றாண்டுல போனா
எங்க கிடைக்கும்? அதுவும் நான் திருப்பி சொன்னேன், அந்த எருசலேம்ல பாலஸ்தீனத்துல எல்லாருக்கும் சாவு வந்து சிலுவை சாவு தான். ஊறுபட்ட சிலுவை அங்க இருக்கு. எந்த சிலுவையை இயேசு மரித்தார் என்பதை இந்த அம்மா கண்டுபிடிக்கணும். ஆனா அப்படி ஒரு சிலுவை அங்க இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பல சிலுவைகள் இருக்கான். ஒரு நோயாளி, ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பலவிதமான நோயினால் அவதிப்பட்ட ஒரு நோயாளியை ஒரு சிலுவையை வச்சுக்க ஒரு 50 சிலுவை 100 சிலுவை போய் படுக்க வைக்கிறான். ஒரு சிலுவையில படுக்க வச்ச உடனே அந்த மனிதனுடைய நோய்கள் அத்தனையும் குணமாகிறது. அப்ப இந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்க, அந்த சிலுவை தான் இயேசு அறையப்பட்ட சிலுவை. அப்ப அந்த சிலுவை இந்த கண்டுபிடித்த இடத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டுறாங்க, அந்த ஹோலி கிராஸ் சர்ச். அதாவது இன்னைக்கு அது வந்து கல்லறை கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு, நீங்க பாலஸ்தீனம் போனா தெரியும், அவர் அடக்கப்பட்ட அந்த இடத்தை தான் அங்க அந்த காலத்துல கான்ஸ்டாண்டின் வழியாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அதனுடைய திறப்பு விழா இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி. அவருடைய 14ஆம் தேதி அந்த ஆலயம் அபிஷேகம் செய்ய, அது கல்லறை கோயில் தான், கல்லறை கோயில் தான். ஆனா அந்த கோயில் வந்து என்னன்னா, அந்த கோயில் வந்து இன்னைக்கு அந்த ஹோலி கிராஸ் சர்ச் ஆக. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்களாம் வாசிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எல்லா கோயிலுமே இந்த சிலுவை, கிறிஸ்தவ ஆலயங்கள்ல சிலுவையை மையமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கூட கொண்டு வராங்க. இப்ப நம்ம அனைத்து ஆலயங்களிலும், குறிப்பா நான் சொன்ன கத்தோலிக்கல எல்லா ஆலயங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா சிலுவை இல்லாத ஒரு ஆலயம், ஒரு அடையாளம். அப்ப நான் சொன்ன இந்த பின்னணியில தான் வந்து இன்னைக்கு வந்து அந்த சிலுவையுடைய மகிமையை, மாட்சிமையை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறான். ஆகவே நான் பார்க்கிறேன், சிலுவை அவமானத்தின் சின்னம், ஆனா சிலுவை வெற்றியின் சின்னமாக நான் நினைக்கிறேன். நம்முடைய கான்ஸ்டான்டைன் அவர் வந்து வெற்றி பெற்றதால அவர் அனுபவித்ததை அவர் என்ன பண்றார், சிலுவை இனிமேல் அவமானத்தின் சின்னம் இல்லை, மாறாக வெற்றியின் சின்னம். இயேசு வாழ்ந்த போதே ஒரு நிகழ்வு நடந்ததை நான் வாசிச்சேன். இப்ப தெரியல, இப்ப சுவரொட்டிகள்லாம் வச்சிருக்காங்க, நிறைய இடத்துல போஸ்டர் எல்லாம் ஒட்டுவாங்க. 2ஆவது நூற்றாண்டில் நடந்த ஒரு விஷயம் இது சொல்றார் இளையராஜா. அந்த நிகழ்ச்சி சொல்லும்போது எனக்கே வந்து தெரியல, நான் ரோட்ல வந்து அங்கங்க பெரிய பெரிய போஸ்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இளையராஜாவுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு நன்றியின் விழா, பாராட்டு விழா. எனக்கே பயமாச்சு, ஏன்னா நான் வந்து விழாக்களை விரும்பாத ஒரு ஆளு. ஆனா இவ்வளவு அழகாக அற்புதமாக இந்த விழா எடுத்து பண்ணாங்க சொல்றாங்க. அந்த நான் சொன்ன அந்த போஸ்டர் என்னன்னா, ரோமையர்கள் ஒரு போஸ்டர் விட்டிருக்காங்க. என்ன? ஒரு சிலுவை, அந்த சிலுவையில ஒரு மனித உடல், தலை மட்டும் கழுத. அலெக்சாமியூஸ் காஷியோ அப்படின்னு சொல்றான் அந்த ஒரு மொழியில. ஒரு ஆள் இப்படி நிற்கிறான், நல்ல கவனிங்க, ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் ஒரு சிலுவை, சிலுவையில ஒரு மனித உடல், நான் தொங்குறேன், தலை மட்டும் என் மூஞ்சி இல்லை, மேல கழுதையினுடைய தலை வச்சிட்டாங்க. ஒரு ஆள் இப்படி பார்க்குறான். அந்த அலெக்சாமோஸ் காஷியோ அப்படிக்கு அர்த்தம் சொல்றான், கழுதையை வழிபடும் மக்கள், கழுதையை வழிபடும் மக்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசி. ரோமானியர்கள் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, ஒரு சிலுவை, நான் உங்களுக்கு பின்னணியை சொன்ன சிலுவை கொடூரம், சிலுவை ஒரு குற்றவாளி, கொடூரமான ஒரு குற்றவாளி தான் அதை அரைஞ்சாங்க. ஆனா இந்த யூதர்கள் பைத்தியக்காரனுங்க போயும் ஒரு கழுத, யாரு கழுத? இயேசு. அவன் சொல்றான், கழுதை தலை கொண்ட இந்த ஆளை போய் அவன் குற்றவாளி என்று சுமத்தப்பட்டவனை கொண்டாடி கொண்டு தங்கள் தெய்வமாக வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அசிங்கப்படுத்த மாதிரி அங்காங்கே பெரிய வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:18 சத்தமா. சிலுவை பற்றிய செய்தி, அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. பாருங்க, ரொம்ப அவங்களாம் ரொம்ப அறிவாளிகள். ரோமையர்கள் வந்து பயங்கர அறிவாளிகள். அவங்களுக்கு வந்து இந்த சிலுவை மடமை. அடுத்தது, ஆனால் அதை மீட்பு பெறும் நமக்கோ கடவுளின் வல்லமை. நீங்க தொடர்ந்து மாசம் 23 வரைக்கும் இருக்கு. 1 கொரிந்தியர் 1:18.
ரோமையருடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலுவை வந்து மடமை, தேவையில்லாதது, அசிங்கம். நான் திருப்பி சொன்னேன். அப்ப அப்படி இருந்த ஒரு பொருளை, அப்படி இருந்த ஒரு விஷயத்த நான் சொன்னல, அலெக்சாமோஸ் காசியோஸ் அது மாதிரி கழுதையில போய் ஒருத்தனை தொங்க விட்டுருங்க, அந்த அசிங்கம் பூச்ச அதை போய் வழிபடுறீங்களே அப்படின்னு கேவலப்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு முதல் வாசகம். உங்களுக்கு தெரியும் அந்த கதை, நம்ம உள்ள போக வேண்டாம். அவங்க அப்படியே கடந்து வராங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய கோபங்கள், மோசை மேல, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, வெயில், காத்து இல்லை, அது இல்லை, இதெல்லாம் குறைபாடுகள் இருக்கு. அப்போ கடவுளுக்கு எதிராக அவங்க முணுமுணுக்கிறாங்க. அந்த பின்னாடி உங்களுக்கு தெரியும், அதனால உள்ள போக விரும்பல. அவை கடவுளே கோபம் கொண்டு என்ன பாம்பை விட்டாரு, அவரு கொல்லிவாய் பாம்புகளை அனுப்புறாரு. கொல்லிவாய் பாம்புகள் வந்து கடிக்குது, பல பேர் செத்து போறாங்க, எல்லாரும் காப்பான். அப்பதான் அவங்க சொல்வார், ஆண்டவர் மோசஸ், ஆண்டவரே மக்கள் செய்த பாவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னா. அப்ப வெண்கலத்திலான ஒரு பாம்பை நீ சுத்தி வை, யாரெல்லாம் அதை நோக்குகிறார்களோ அவர்கள் அனைவருமே உயிர் பெறுவார்கள். வசனம் அழகாய் சொல்லும், திருப்பாடல் வாசிக்கிறோம். அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலை குனிந்து போக மாட்டீர்கள். யாரை நோக்கணுமா? இயேசுவை, சிலுவையை தொங்குகிற இயேசுவை நோக்குகிறவர். பழைய ஏற்பாட்டுல அந்த வெண்கல பாம்பை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவர் அனைவருமே உயிர் பெற்றார்கள். இங்க இந்த இயேசுவை உற்று நோக்குகிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், வெட்கத்தால் தலை குனிந்து போக மாட்டார்கள். நான் அப்படி திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு கழுதை வச்சே நீங்க எவ்வளவு பிளான் போட்டீங்க. பாம்பு எவ்வளவு நயமஞ்சம் இருக்கு. கழுது பெருசா, பாம்பு பெருசா? எது பெஸ்ட்? பாம்பு பெஸ்டா? அடே, பாம்பு தான் மோசம். பாம்பு சாவடிக்கும். கழுதையாவது சுமக்குங்க, பொதி சுமக்கு நமக்கு யூஸ் ஆகும். பாம்பு நயமஞ்சகம் மிக்கது. அப்போ ஆண்டு இருப்பாங்களே, நயமஞ்சம் மிக்க பாம்பை விட தன்னை எவ்வளவு கேவலமாக அவனாவது கழுத மாற வச்சான். ஆனா பாம்பை தன்னை ரொம்ப, அதான் இன்னைக்கு 2ஆம் வாசகம், சிலுவையின் சாவி அடிமையை போல தன்னை வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இயேசு என்ன பண்ணாரா? தன்னை தாழ்த்தி கொண்டார். அப்ப நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் சொன்ன மாதிரி இந்த சிலுவை அவமானத்தின் சின்னம். யாருக்கு? அவங்களுக்கு மடமையாயிருந்தது. ஆனா ஒருத்தர் சொல்றாரு வெற்றியின் சின்னம். அங்கதான் நீங்க வாசிங்க. கொலோசியர் எடுங்க, கொலோசியர் 2:14 எடுத்து வாசிங்களேன். 2:14 ரொம்ப அழகான வசனம். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை ஆணி அடித்து அறவே சிலுவையில் ஒழித்து விட்டார். அதான் தேச, அவர் தான் இது. ஆணி அடித்து அறவே சிலுவையில அழித்து விட்டார். அப்ப நான் யோசிச்சு எனக்கு என்ன இந்த சிலுவை, இந்த சிலுவையினுடைய மகிமை என்ன, இந்த சிலுவையை பத்தி நாம் ஏன் சிந்திக்கணும் என்பதை பத்தி சிந்திக்கும் போது 2வது செய்தியாக நான் யோசித்தேன். சிலுவை உறவின் சின்னம். ஒருத்தருக்கு நான் சின்ன வயசுல, நீங்களா இதை கூட பார்த்துருப்பீங்க, இந்த வானமும் பூமியும் சந்திக்கிற இடத்தை நம்ம பார்க்கணும் ஆசை. உங்களுக்கு வந்திருக்கா அந்த ஆசை? வந்திருக்கா சின்ன வயசுல? எங்க சந்திக்கும்? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். வானம் பூமியும் எங்க சந்திக்கும்? வானம் பூமி சந்திக்கிறோம் பொதுவா சொல்றேன் நான். கடல். நம்ம அப்பா அம்மாலாம் கடல் குடும்பம், அங்கே நம்ம பத்தி அங்கதான் போய் அதுக்கு சந்திக்காது. அதுக்கு உள்ள போனா தெரியும், போயிட்டே இருக்கும். ஆனா அந்த தண்ணி நம்ம பார்ப்போம், அந்த கடலுடைய பகுதி, அந்த வானமும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களை மாதிரி என்ன மாதிரி அந்த பையனுக்கு கூட ரொம்ப ஆசை, வானமும் பூமியும் சந்திக்கிற இடத்த பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான். போறான் எங்க போய் பார்க்க முடியாதுல்ல, ஈஸியா தெரியல. அப்ப அவனுக்கு ஒரு வெறுமை வந்துருச்சு. என்னடா அது வானம் பூமியும் சந்திக்கிற இடத்த பார்க்க முடியாது. அங்க இருந்த ஒரு பெரியவர்கிட்ட போய் சொல்றான், ஐயா எனக்கு கொஞ்சம் மனம் வருத்தம், இந்த வானம் பூமியும் சந்திக்கிற இடத்த நான் பார்க்கணும். அப்படியா? குடும்பம் வரியான்றாரு. அவனுக்கு ஏங்க நான் தான் போனேன், பார்க்க முடியல, வா அப்படின்னு போறாரு. ஒரு ஆலயத்துக்கு கொண்டு போறாரு. என்ன காட்டினாரு? இந்த சிலுவையை காட்டுறாரு. தா வானமும் பூமியும் சந்திக்கிற இடம், கடவுளும் மனிதனும் இணைக்கிற இடம். எபேசியர் 2:14. எபேசியர் 2:14 ரொம்ப அழகா சொல். இரு இனத்தவர்களை ஒன்றிணைக்க கூடிய கடவுள் அப்படின்னு பவுலடிகளார் மிக அழகாக சொல்வதே வாசிக்கிறோம். எபேசியர் 2.
14. இரண்டு இனத்தவரையினுடைய பகைமையை சுவரை அவர்களை ஒன்றுபடுத்தின. அவன் நான் நினைப்பேன், இந்த காயின் வழியாக வந்த உலகிற்கு வந்த சாபம், பாவம், அந்த பாவத்துடைய விளைவு உங்களுக்கு தெரியும், மரணம். அந்த மரணத்தை இந்த சிலுவையில இயேசு, தன்னுடைய பாவமே அறியாதவர், உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இயேசு இந்த சிலுவையில் அறையப்பட்டு மிக அற்புதமாக வானுக்கும் மண்ணுக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்குமான அற்புதமான ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். அப்பதான் நான் சொன்னேன், இந்த உறவின் சின்னம். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன கற்றுக்கலாம்? இன்னைக்கு ரொம்ப அழகாக ஒரு விஷயம், அனைவருமே சிலுவை. நான் யோசிச்சு பார்த்தேன், அணிகலங்கள் எல்லாம் மோந்திரம் தான். இப்போ தங்கத்துல மோந்திரம் போடுறாங்க எல்லாரும், செயின்லாம் கூட போடுறோம். சிலுவை இல்லை போட்டுக்கணுமா இல்லையா? டெய்லி நம்ம சொல்ற ஜபங்கள், நம்ம வீட்டில் சிலுவை. சிலுவை என்பது வெறுக்கப்படக்கூடிய ஒரு பொருளா? சிலுவை என்பது ஒரு காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய வீட்டில் நீங்க பாருங்களேன், நான் போய் சொல்லாம சொல்றேன், கோயில் நீங்க வந்து மனசாட்சி சொல்லணும். உங்க வீட்டில் அந்தோனியா இருப்பாரு, மாதா இருப்பாங்க, குழந்தை இயேசு இருப்பாரு, செபஸ்தியார் இருப்பாரு, வேற யார் இருப்பாரு, பரலோக மாதா இருப்பாங்க. யார் வீட்டில இந்த சிலுவை இருக்கு? ஒழுங்கா போய் சொல்லாம சொல்லணும். சிலுவை இங்க வைக்கணுங்க. சிலுவை வெக்கப்பட வேண்டிய ஆட்கள் நாம அல்ல. ஏன்னா இந்த சிலுவை இல்லை என்றால் இந்த உலகிற்கு இன்னைக்கு மீட்பே இல்லை. அப்ப இயேசு நான் மீண்டும் பழைய போற அவமானம், கொடூரம், எவ்வளோ ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு அந்த சின்னம் அப்படி என்ற ஒரு இந்த சிலுவை தான் சுமந்து தானே விரும்பி ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது அவர் மீது சுமத்தப்பட்டதா இல்லை. எனக்கு தெரியும், அவர் வந்து கடவுளுடைய திருவுளத்தை அவர் தெரியும். அந்த ஜெபம் பண்றாரு, ஐயா இதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்க கெட்செமனே தோட்டத்துல, ஆனால் என் விருப்பம் அன்று உமது விருப்பத்தின் ஆகட்டும். அப்ப பாரு, அந்த சிலுவையில தான் இயேசு நமக்கு மீட்பு தருகிறார். இந்த சிலுவை தான் நமக்கு வாழ்வு தருகிறார். அதான் நான் உங்ககிட்ட பலமுறை சொன்ன மாதிரி, சிலுவை மரணத்தை பத்தி ஒரு நம்ம பிரசங்கம் வச்சேன். A tree of life, a tree of வாழ்வு தரும் மரம். இந்த மரத்தை நீங்க தொட்டு கும்பிடுங்க, இந்த மரத்தை தொடுங்க. நான் சொன்ன அந்த எலனா என்ன பண்ணாங்க, நோயூற்ற பிணியூற்ற ஒருவனை கூட்டி கொண்டு போய் அங்க படுக்க வச்சாங்க. பாருங்களேன், இன்னைக்கு நிறைய குருக்கள் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணும் போத தலையில வைப்பாங்க, பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க. பார்த்துருப்பீங்களா? நிறைய குருக்கள்லாம் வருவாங்களா இல்லையா? கையில வைக்கக்கூடாது, கையை வச்சு காலி ஆயிடுவீங்க. அப்ப இந்த சிலுவை பவர். இந்த பவர் பேங்க் எப்படி நீங்க செல்போனு பவர் பேங்க் வைப்ப, இது ஒரு பவர், வேற லெவல். இதை வந்து நீங்க தினந்தோறும் நான் சொன்ன மாதிரி நம்ம தினந்தோறும் திருச்சிலுவை ஆராதனை தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் இல்ல, திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. அன்னைக்கு பாட்டு முடிச்சிருவோம், அவ்வளவுதான். நிறைய வேறங்கள்ல நம்ம இந்த திருச்சிலுவையை விரும்புறது. சிலுவை துன்பம், சிலுவை அவமா, சும்மா ஒரு ஃபேஷனுக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபமாலை இல்லை அல்லது சிலுவை போட்டுக்கிட்டு. ஆனா இன்னைக்கு சிலுவை வெற்றி, சிலுவை உறவு, சிலுவை வாழ்வு. இன்னைக்கு ஆண்டவர் தர அற்புதமான செய்தி. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த சிலுவையினுடைய மகிமை ஒரு முறை இல்லை. இப்ப அந்தோனியார் முக்கியம், போய் பாருங்க, அந்தோனியா கையில சிலுவை இருக்கு பாருங்க, அவர் சிலுவை தான். அசிசியார் ஆண்டவர் கேட்கிறார், அசிசியா கேட்கிறாரா, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? சிலுவை ஆண்டவர் கேட்கிற என்ன பண்ணணும்? இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வந்தார். அப்படியே பார்த்து அந்த பார்த்துறீங்களா ஒரு சீனு? இறங்கி வந்து என் மக்களுக்கு மிக சிறந்த ஒரு மனிதராக நீ பணியாற்ற சொன்னார். அப்ப இன்னைக்கு இயேசு நம்மிடம் கூட பேசி கொண்டு இருக்கிறார். அவரை உற்று நோக்கணும். இந்த சிலுவை நமக்கு வாழ்வு தரக்கூடியது. சிலுவையில் அறையுண்ட மெசியா இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். அப்புறம் உணர்ந்திடட்டும். அப்புறம் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வார்த்தை. இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை என்றால் நாம இந்த உலகத்துல வாழ்வு மீட்பு இல்லை. அப்ப இந்த மீட்பு தருகிற இயேசுவை சிலுவையை கோயிலே வச்சுட்டு போக கூடாது. நம்முடைய வாழ்வுல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். நாம் சொன்ன நம்முடைய பார்வைகள் மாறணும். சிலுவை உறவு, சிலுவை வெற்றி, சிலுவை வாழ்வு. எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடும்.
படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன் தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார் கண்ணே மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் இயேசுவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன் திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடனே உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் சிலுவையின் வழியாக இந்த உலகிற்கு வாழ்வு தந்த அன்பாண்டவருடைய மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டுடைய தெய்வீக பிரசன்னம் இதோ நம் மத்தியில் இருப்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய தேவிகளை மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் எடுத்துரைப்போம். திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் எம் திரு அவையின் தலைவர்கள் அனைவரும் திருச்சிலுவையை ஆராதிப்பதோடு நின்றுவிடாமல் சிலுவையின் பாதையில் உறுதியுடன் நடக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களுக்காக நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவிதான் அப்பா தந்தையை என கூப்பிடுகின்றது. ஆவியின் அருள்கொடைகளை பெற்றுக்கொண்ட இளம் தலைமுறையினர் அன்னை தந்தையருக்கு மதிப்பளித்து இறை உறவிலும் வாழ்வின் நெறிமுறைகளிலும் செலுத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது. யோவான் 1:1. வார்த்தையையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது, அதுபோலவே இயேசுவையும் சிலுவையும் பிரிக்க முடியாது. இவ்வாறு வார்த்தையான இயேசுவை எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் உண்மை உயிர் பெறும், வாழ்வு நலம் பெறும். எனவே உண்மையான இன்பத்தை அள்ளி பருக இல்லத்தில் அனைவரும் இவ்விழித்தை வாசிக்கும் பழக்கத்தை மேற்கொள்ள வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறும். எபேசியர் 1:23. இயேசுவின் உடல் பிரசன்னமாகும் தெய்வீக திருப்பலியில் அசட்டைத்தனமாய் பங்கெடுக்கும் இறை மக்கள் தங்கள் சிந்தனையை சீராக்கி எல்லா அருள் வளங்களின் மையமான நற்கருணையை தங்கள் வாழ்வில் ஆணிவேராக கொண்டு அதன் வழியாக எல்லா ஆசிரையும் பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நான் சொன்ன சிலுவை வெற்றியின் சின்னம், உறவின் சின்னம், வாழ்வின் சின்னம். சிலுவை நம்பிக்கையின் சின்னம். கலாத்தியர் 6:14 இப்படியாய் சொல்கிறது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில்தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரில்தான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றுள்ளோம், விடுதலை அடைந்துள்ளோம். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன், இந்த சிலுவை உற்று நோக்குங்களேன். இது பேர் குருசிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். கிராஸ் என்ன வித்தியாசம்? கிராஸ் குருசிஃபிக்ஸ்
இது கிராஸா குருசிஃபிக்ஸா? குருசிஃபிக்ஸ்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருப்பார். நீங்கள் மற்ற சபைக்கெல்லாம் போனால் இப்படி ஒரு சிலுவை பார்க்க முடியாது, வெறும் சிலுவை தான் இருக்கும். அவங்களுக்கு சிலுவையை ஒரு அடையாளம், அவ்வளோதான். குருசிஃபிக்ஸ் ஒவ்வொரு முறையும் இந்த இயேசுவை உற்று நோக்குகிற போது அந்த சாந்தமான உடல், நமக்காக ரத்தம் சிந்தியது, முள்முடி, அந்த வெறுமை உடம்புல ஒரு துணி இல்லாமல் துண்டு துணியோடு இருந்தது, இதெல்லாம் நமக்கு தருகிற செய்தி. இயேசு நமக்காக, உனக்காக, எனக்காக, இந்த உலகத்திற்காக மரித்தார். வெறுமனே சிலுவை இல்லை, நம்ம கத்தோலிக்க திருவையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குருசிஃபிக்ஸ் இருக்கும். ஆகவே இந்த அருமையான கண்களை மூடுவோம். நம்ம இன்னைக்கு அழகாக இந்த சிலுவையை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். வெறும் ஆராதிக்கிற ஒரு பொருள் அல்ல, மாறாக ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. திருச்சிலுவை என்னுடைய வாழ்வில் ஒன்றரை கலக்க வேண்டும். என் வாழ்வில் வருகிற துன்பங்களை தாங்கக்கூடிய வலிமை, சக்தியை இதோ இந்த சிலுவையிலே மறைத்த இயேசு எனக்கு நிச்சயம் தருவார், எனக்கு சுகம் தருவார், எனக்கு நலம் தருவார். தொடர்ந்து நான் பயணிக்க, எதிர்கொள்ள, தடைகளை தாண்டி ஓட எனக்கு வலிமை தருவார் என்ற அற்புதமான செய்தியை தான் இந்த திருச்சிலுவை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கிறார். எனவே அப்படியான ஒரு நம்பிக்கையாளர்களா, சிலுவை நமது வாழ்வினுடைய மையமா, சிலுவை வெற்றியா, சிலுவை உறவா, சிலுவை நம்பிக்கையா, சிலுவை வாழ்வாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ் அருள் வேண்டும். அன்பாண்டவரே, அருமையானது நல்ல நாளுக்காய் நன்றி. எங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பு நாம் என்னை கேட்ட யோவான் 3:16, கடவுள் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றார். தன் ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை அளிக்கும் அளவு அவர் பாவமே அறியாதவர் சிலுவை சாவை ஏற்று நமக்காக ரத்தம் சிந்தி இந்த உலகிற்கு மீட்பு கொண்டாடுகிற அளவுக்கு அன்பு செய்கிறார். ஆண்டவரே, அப்படியான அன்பார்வு ஆகிய ஆண்டவரே, உமது அன்பில் நான் பயணிக்க, உம்முடைய நம்பிக்கை கொண்டு வாழ, என் வாழ்வில் நீ எப்போதும் உடன் இருக்கிறீர், நம்பிக்கையோடு பயணிக்க எனக்கு அருள் தருவீரா. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். பொருளே
உமக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சியாகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்தை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களை எல்லாம் போக்கியது. இப்பீடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்து நின்றும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டுமென நீ நியமித்து இவ்வாறு எதிலிருந்து சாபு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோ மரத்தினாலே தோல்வி காண வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றங்களும் சேராம்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகியோடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்து பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் கூடியும் புரிய தகுந்த வழியை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலில் மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் திருத்தந்தை லியோ தனது 70வது பிறந்தநாள் விழாவை இன்று கொண்டாடி மகிழ்கிறார். அவருக்கு நீண்ட ஆயுளும் நல்ல உடல் சுகத்தையும் இந்த திரு அவையை சிறப்பான முறையிலே வழிநடத்த தூய் ஆவினுடைய வல்லமையை பொழியும்படியாய் என்றார். எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் அனைவரிடம் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருடம். நம் அனைவரும் கண்களை விடுவோம். இந்த நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய அருளை ஆண்டவர் நாமே நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருள் கரம் நம்மோடு இந்த நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று ஆடுவோம். சிறப்பாக இன்று தங்கள் பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகர் அத்தனை பேருக்கா, நம்முடைய ஜெப உதவிகள் கேட்ட யாவருக்கா, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்க அனைவருக்கா, நம்பிக்கையோடு இத்திருவடியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் வாஞ்சைகளுக்காகும் என்றாள். வெறுமனே மரக்கட்டை, இந்த சிலுவை கொடூரம், அவமானம், ஒதுக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது, வீழ்த்தப்பட்டது. அப்படியாக இருந்த அந்த பார்வையை மாற்றி அந்த சிலுவை வாழ்வு, அந்த சிலுவை வெற்றி, அந்த சிலுவை மீட்பு, அந்த சிலுவை நம்பிக்கை என்ற அற்புதமான வாழ்வியல் பாடங்களை இந்த சிலுவையில் இயேசு ஆண்டவர் சிலுவை சுமந்து மரித்து ரத்தம் சிந்தி இறந்த போது அந்த சிலுவையினுடைய மகிமை வெளிப்பட்டது. இன்றளவும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை, திருச்சிலுவை நடுநாயகமாக நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும், நம்முடைய ஜெபத்தில் எல்லா இடங்களிலும் சிலுவையை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இங்கே சிலுவை பற்றிய நம்முடைய பார்வைகள் மாறணும், சிந்தைகள் மாறணும். சிலுவை நம்மோடு ஒன்றித்திருக்கிறது, நாம் அதோடு ஒன்றித்திருக்கணும்.
சிலுவை வழிபாடுகள், சிலுவை ஆராதனைகள், சிலுவையை முத்தம் செலுத்துவது, சிலுவை மீது கட்டிப்பிடிப்ப, சிலுவை வீட்டில் வைத்துக் கொள்வது, சிலுவையை கழுத்தில் அணிந்து கொள்வது, சிலுவையை சுமந்து கொள்வது, சிலுவையை ஏற்றுக்கொள். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாத எவரும் என் சீடனாய் இருக்க முடியாது. அவேசு அந்த சிலுவையை சுமக்க தந்தையாகி கடவுள் அவருக்கு வலிமை தந்தார், ஆற்றலை தந்தார். அதே ஆண்டவர் இயேசு நம் மீது கொண்ட அளவற்ற அன்புடைய வெளிப்பாடாக தன்னையே நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வில் நமது சிலுவைகள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது, கவலைகள், கண்ணீர்கள், நோய்கள், வேதனைகள் எல்லாம் நாம் சந்திக்கும் போது இயேசு எப்படி சிலுவையை சுமக்கக்கூடிய ஆற்றலை பெற்றார், அதே ஆற்றல், அதே வலிமை இதோ இந்த சிலுவை நமக்கு தருகிறது. அவை திருச்சிலுவையோடு ஒன்றிப்போம், திருச்சிலுவை பக்தியிலே வளருவோம். சிலுவையை ஒதுக்குகிறவர்களாக, வெறுக்கின்றவர்களாக அல்ல, அதை நேசிக்கின்றவர்களாக, அதை அரவணைக்கின்றவர்களாக மாற அருள் வேண்டுவோம். உயிர் தெழுவோம் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுடைய ஏற்றின அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான் புனிதமிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அப்படியே கணவரான பொழுது யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரீசா, அல்போன்சா, தீப சகாய், இவர்களை உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை நம் அனைவருமாக இணைந்து கரங்களை விரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திரண்டு விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீபரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்ல, அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, உம்முடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தின் நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துடைய திருவிழம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசர்களின் அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே
இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய் ஆவியால் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எங்களுடைய எல்லா விதமான குற்றங்களிலும் தீமை அனைத்தொன்று விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்து நீக்க செய்திருந்தும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. சிலுவையிலே சிலுவை சாவை விரும்பி ஏற்றுக்கொண்டவர். அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தி இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து சிலுவையின் வழியாக இந்த உலகிற்கு மீட்பையும் வாழ்வையும் வெற்றியையும் நம்பிக்கையை விட்டு செல்கிற தெய்வம் விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். உறவாக வந்த என் தலைவா
இன்று பொது காலத்தின் 24வது ஞாயிறு. அதான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம திருச்சிலுவையினுடைய பெருவிழாவை கொண்டாடுவோம். ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து ஹாப்பி ஃபீஸ்ட். நம்முடைய உதவி பங்கு தந்தை அந்த சபையை தான் சேர்ந்தவர், ஹோலி கிராஸ். ஆனால் அவங்க இன்னைக்கு கொண்டாடல, நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவருக்கு இப்போ ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருடைய சபைக்கும் சபையில் பணியாற்றுகிற அனைத்து குருக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். நாம் அறிவித்தது போல இன்று 2வது திருப்படி முடிந்தவுடன் பங்குபெறை மற்றும் அன்பிய பொறுப்பாளருக்கான கூட்டம் ஆலயத்தில் நடைபெறும். எனவே அனைவரும் தவறாது கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கிருஷ்ணா நகர் புனித ஆரோக்கிய மாதாவுடைய 31வது ஆண்டு பெருவிழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி கொடியேற்றத்தோடு கோலாகலமாக துவங்கியது. நேற்று தினம் அலங்கரிக்கப்பட்ட அன்னையுடைய அற்புதமான ஆரோக்கிய மாதாவுடைய தேர்பவனியும் திருவிழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்று கொடியிறக்க விழாவும் அசன விழாவும் நடைபெறுகிறது. எனவே மாலை 6:30 மணிக்கு அங்கு சிறப்பு திருப்பணி, அதைத் தொடர்ந்து கொடியிறக்க விழாவும் அன்பின் விருந்தும் பரிமாறப்படும். எனவே அனைவருமாக வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புனித மரியாவுடைய துயரங்கள் புனித வியாகுல மாதாவுடைய விழாவை கொண்டாடுகிறோம். செப்டம்பர் 16ஆம் செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் கொர்னேலியூஸ் சிப்ரியான் மறை சாட்சியுடைய விழா. 17ஆம் தேதி புனித ராபர்ட் பெல்லாமின் உடைய விழா. நாம் அறிவித்தது போல் நம்முடைய கணபதி நகர் இரக்கத்தின் மாதாவுடைய ஆலய பணிகள் மும்முரமாக துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிற பல நல்ல உள்ளங்களுடைய தாராள நன்கொடை வழியாக நம்ம கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த காலை உணவானது விற்கப்பட்டு கொண்டிருக்குது. பல கடினமான சூழல்கள் உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஈஸி இல்லை. ஏன்னா 3 மணிக்கு எழுந்து நிறைய உழைப்பு இருக்கிறது, நிறைய கஷ்டப்படுறாங்க. அவை இருந்தாலும் நம்முடைய பங்கு மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இன்றும் கூட காலை உணவு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய மேலான உதவியை கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கடந்த வாரம் இது போல நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் உடைத்து கொண்டிருக்கிற மறை மாவட்ட குருக்கள், நாங்களாம் மறை மாவட்ட குருக்கள், அவர் ரிலீஜியஸ் துறவர சபை, நாங்களாம் டயசன் ப்ரீஸ் சொல்லுவாங்க. அவை எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு தியானம் நடைபெறும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குருவான ஒரு ஆண்டு தியானத்தை மேற்கொள்ளும், சிஸ்டர்ஸும் போவாங்க. அவை இந்த ஆண்டு எங்களுடைய ஆண்டு தானம் இன்று இரவிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை நம்முடைய நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஆரோக்கிய அன்னையினுடைய வேளாங்கண்ணியில் ஏற்பாடு செய்யப்படும். நாங்கள் மொத்தம் ஒரு 110 குருக்கள் இந்த தியானத்தை பேராயரோடு சேர்ந்து இந்த தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அவை மறை மாவட்டம் முழுவதுமே மறை மாவட்ட குருக்கள் இருக்க மாட்டாங்க. நமது பங்கில் தந்தை இருப்பாங்க, உதவி பங்கு தந்தை. அவர் பங்கு தந்தை போல இருந்து பொறுப்போடு இந்த 1 வார காலம் பணியாற்றுவார். அவை நாங்கள் இந்த இரவு செல்கிறோம். அடுத்த வாரம் சனிக்கும் தான் வருவேன். 1 வார காலம் நான் பங்கில் இருக்க மாட்டேன். குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குருக்கள் அனைவருக்காக மறை மாவட்ட குருக்கள் மேற்கொள்ள தியானம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பலமாக இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன். அவை தந்தை அவர்கள் இருப்பார்கள். எந்த உதவி என்றாலும் எங்கள் உதவி பங்கு தந்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அறிவித்தது போல இந்த மாதம் விவிலிய மாதமாக நாம் கொண்டாட வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு விட்டுகிறது. வருகின்ற 21ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரத்தை நம்முடைய பங்கில் விவிலிய ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம், பைபிள் சண்டே. ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு தெரியும், இந்த விவிலிய ஞாயிறை நாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த ஆண்டும் இந்த விவிலிய கண்காட்சி பைபிள் எக்ஸிபிஷனை நாம் நடத்த இருக்கிறோம். வழக்கம் போல் அதே படைப்புகள், அதே புதுமைகள், அதே அற்புதங்கள் அப்படி இல்லாமல் இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த ஆண்டு விவிலியத்தினுடைய பரிணாமம், தி எவல்யூஷன் ஆஃப் த பைபிள், எப்படி பைபிள் உருவானது, எத்தனை பைபிள் இருக்குது, பைபிளுடைய தொடக்கம் எப்படி எல்லாம் பற்றி ரொம்ப இதற்காக நிறைய உழைப்பை நம்முடைய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரி மற்றும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், மறைக்கல்வி மாணவர்கள் எல்லாம் உழைத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு எல்லாம் எக்ஸாம் தொடங்க போகுது என்பது. இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பிள்ளைகள் நம்ம இந்த முறை கூப்பிடல, கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டுருக்கோம். எனவே மீண்டுமாக அடுத்த வாரம் நடைபெறுகிற இந்த விவிலிய ஞாயிறில் அனைவருமாக தவறாது கலந்துகிறேன். முதல் திருப்பணி முடிந்தவுடனே இந்த எக்ஸிபிஷன் நம்ம துவங்கி விடுவோம். நம்மத்தில் அருள் தந்தை டயசன் நம்முடைய மைனஸ் ரெக்டராக இருப்பவர் நமக்கு திருப்பணி நிறைவேற்ற வருகை தருகிறார். எனவே மீண்டுமாக பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அனுப்பி வைங்க. எனவே டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை கொடுங்க. நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, விவிலியத்தை பற்றிய விளையாட்டுகளாக இருக்குது. காலை உணவும் கூட விற்பனைக்கு இருக்கும். எனவே ஆகவே இந்த நாள் முழுவதுமாக நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவு நிறைய நேரம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நிறைய உழைப்பு, நிறைய பணம் செலவு பண்ணுவோம். நீங்கள் பாருன்னு போயினே இருப்பீங்க. எனக்கு யாருக்காக என்பது எனக்கு பலமுறை இந்த கேள்வி நமக்காக, நமது பிள்ளைக்கு, நமது பங்கில் அவ்வளோ இரவு பகல் என்று பிள்ளைக்கு உழைப்பான்.
சும்மா போய் பார்த்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அதான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் என்ன பணம் காசுலாம் கொடுக்க தேவையில்லை. ஆகவே மீண்டுமாக அடுத்த வாரம் நடைபெறுகிற இந்த விவிலிய ஞாயிறை நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனை பார்த்து மகிழ்ந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு கூட உங்களுக்கு தெரியும், அடுத்த மாதம் நமது மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகிறோம். ஆகவே ஒவ்வொரு மிஷன் சண்டே நம்முடைய மறை ஜபக்குழுவினர் இந்த குழுக்கள் சீட்டு விற்று கொண்டு இருக்கிறார். நிறைய பரிசு, 70க்கு மேற்பட்ட பரிசுகள் நிறைய கொடுப்பாங்க, 25 ரூபாய். எனவே சீட்டுகளை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் ஒவ்வொரு மாதம் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை வெளியில் நிற்பாங்க டோர் கலெக்ஷனுக்காக. நிறைய ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். யாராலன்னா உங்களால தான். நீங்கள் கொடுக்குற இந்த தாராள உள்ளம், அதன் வழியாக கிடைக்கிற பணத்தை வைத்து ஒவ்வொரு மாதமும் யார் உதவி என்றாலும், அது எந்த உதவி என்றாலும் அவர்கள் முகம் சுளிக்காமல் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். இல்லை வெளியில் இருக்கிறார்கள். உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் மதியம் 3 மணிக்கு கொமிசை கூட்டமானது நடைபெறும். எனவே கூட்டத்திலே உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் இந்த தெருக்கள் ரோடுகள் இருப்பவர்களுக்கு 100 பேருக்கு பட்டிருக்கும் உணவளித்து கொண்டு இருக்கிறான். இது கூட நிறைய நல்ல உள்ளங்கள் உதவி போட்டலாம். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்லை, ரோட்டில் அங்கே படுத்து கிடப்பவர்கள், முடியாதவர்கள், வயது உகுதிகள், முதுமையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சென்று அந்த உணவு பொட்டலையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவரை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஞாயிறு வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பெய்து கொடுத்தவர்கள் புனித மத்தேயு அன்பத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபாடு மிக பொருளுள்ள விதத்தில் அமைய காரணமாய் அமைந்திருக்கு. அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்படி புனித வின்சென்ட் பால் சபையினர் சிறப்பிப்பார்கள். கடைசி ஜபத்திற்காக கொஞ்சம் இருங்க. அந்த வாசி அப்போஸ்தலரான புனித மத்தேயுவை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்தேயு என்ற சொல்லுக்கு யாவேயின் பரிசு என்பது பொருள். இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் ஒருவர். மேலும் இயேசுவின் வாழ்வை எடுத்துரைக்கும் நூல்களை எழுதிய 4 நற்செய்தியாளர்களுள் இவரும் ஒருவர். இயேசு கிறிஸ்துவை தொடக்கம் முதலே பின்பற்றிய சீடர்களுள் மத்தேயுவும் ஒருவர். ஏரோது மன்னன் அந்திபாசுக்காக கப்பர்நாகூமில் வரி வசூலிப்பவராக பணியாற்றிய வேளையில் இயேசு அவரை அழைத்து அவரோடு விருந்துண்டு தனது 12 திருத்தூதர்களுள் ஒருவராக்கினார். வரி வசூலிக்கும் பணியாளர்களை யூத மக்கள் ஒதுக்கப்பட்டவர்களாகவே கருதினர். இயேசு தன் வீட்டிற்கு அழைத்து விருந்தளித்தார். இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதேன் என்ற மறைநூல் அறிஞரின் கேள்விக்கு மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை, நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்பதே இயேசுவின் பதில். சுமார் 15 ஆண்டுகள் யூதர்களுக்கு நற்செய்தி பணியாற்றியதாக நம்பப்படுகிறது. எத்தியோப்பியா, பெர்சியா, பார்த்தியா பகுதி மக்களுக்கு நற்செய்தி பறைசாற்றினார். இவர் இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக இறந்ததாக நம்பப்படுகிறது. இவரது திருப்பண்டம் இத்தாலியில் சலேனோ கத்தீட்ரலில் பாதுகாக்கப்படுகிறது. கிறிஸ்தவ கலையில் திருவழிபாட்டில் குறிப்பிடப்படும் 4 உயிர்களில் ஒன்றான சிறகுள்ள மனிதரோடு சித்தரிக்கப்படுகிறது. வங்கி பணியாளர்கள், நூலகர்கள், பங்குதாரர்கள், சுங்க அதிகாரிகள் ஆகியோரின் பாதுகாவலராக இருக்கின்றார். அப்போஸ்தலரான புனித மத்தேயுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசியாக அங்கே உட்காருங்க. ஆக்சுவலாக நான் மலையாட்டூர் ஊருக்கு 2-3 தடவை போயிருக்கேன். இப்படி இந்த தோமா மலை மாதிரி நீங்கள் டைம் இருந்தால் போங்க, அதுக்காக சொல்ல வரேன். மலையாட்டூர் இங்கே இருக்குது, நம்ம ஆலுவா பக்கத்தில். அது அப்படியே கல் முட்டாக இருக்கும். தோமையார் முதல்ல தங்கி இடம் அது. அங்கே தோமையார் மேலே தங்கி இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா யானை அடிச்சிருக்கு. அவர் ஒரு சின்ன குகையில் மாதிரி இருந்திருக்கா. யானை அடிச்சிருக்கு. அவர் ஆனால் அந்த யானை அடித்தது கூட அங்கே இன்னும் பத்திரமாக வைக்கிறான். ஏன் இப்போ நான் அந்த மலையாட்டை பற்றி பேசணும்னா, நான் 3 முறை போனேன். மலையாட்டு மேலே நீங்கள் போகவே முடியாது. ஏன்னா காரணம் அப்படியே மலை அப்படியே கல்லுக்கெல்லாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு படிக்கட்டு எதுவுமே இல்லவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நான் போனேன். அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் காலைல ஒரு 6 மணிக்கு போனேன். நிறைய பேர் கணவன் மனைவியாக எல்லாருமாக ஜோமாலை கையில் எடுத்துக்கிட்டு அந்த மலை மேலே ஏறுறாங்க. ரொம்ப கஷ்டம். நீங்கள் மேலே போயிட்டு வந்தீங்கன்னா என் துணியை நான் புழிஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி அங்கே போகிறாங்க.
நான் பார்த்து மகிழ்ந்த ஒரு விஷயம் இந்த சிலுவையை பற்றி தான் யோசிக்க முடியுது. அங்கே பார்த்தீங்கன்னா மலையாட்டூரில் வந்து இந்த தவ காலத்தில் நீங்கள் ஒன்றா மலையாட்டூர் போடுங்க, அந்த கூகுள் சர்ச். சாதாரண சிலுவைலாம் இல்லை, உங்களால் நினைச்சே கூட பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன், அந்த பாதைகள் கரடு முரடாக இருக்கும், கீழே விழுந்தால் கண்டிப்பாக எலும்பு ஒடிஞ்சிரும். ஒரு படிக்கட்டும் இல்லை, மேலே சாமியார் இருக்காரு, கீழே அப்படி தான் வரணும். இங்கேருந்து ரொம்ப நேரம் அப்படியே வந்து 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் சாதாரணமாக மெதுவாக போனாலே, வேகமாக போனால் அவ்வளோ கஷ்டமான இடம். ஆனால் இந்த மலையாட்டூரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தவ காலத்தில் எவ்வளோனா ஒரு பெரிய மரம், நான் சொல்றது பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு மரத்தையே வெட்டி சிலுவையை போல சுமந்து கொண்டு அந்த கல்லு மண்ணு மரம், ஐயோ அப்பா நினைச்சு கூட என்ன சும்மா சாதாரண நடக்க முடியாது. அவங்க கொம்பு கொடுப்பாங்க, அந்த கொம்பு வச்சு தான் நடக்கணும். நான் சொல்றது புரிதா? அப்போ எவ்வளோ கஷ்டமான அந்த மலை ஏற்றமாக இருக்கும். அங்கே தான் மேலே தான் அங்கே இருப்பாங்க, அந்த தோமையாருடைய இது இருக்குது, திருச்சிலுவை. பார்த்தீங்கன்னா அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அந்த அவ்வளோ இவ்வளோ நான் சொல்ல ஒரு பெரிய மரத்தையே சிறுவையாயிடுவாங்க. நான் சொல்ற இந்த அளவு வச்சுங்க, நான் சொல்ற அளவு மிக தடிதடியாக இருக்கும். நீங்கள் மேலே போய் பார்க்கணும், அத்தனை சிலுவை இருக்கும். அந்த ஊரே நான் சொல்லுவேன், கேரளாவில் அந்த பகுதி ஃபுல்லாகவே அதுவும் தவ காலத்தை ரோடுலேருந்து அப்படியே தூக்கிக்கிட்டு, ரோடில் தூக்கின் போது ரொம்ப ஈஸி, சாதாரண சிலுவையை தூக்கின்னு போயிடலாம். ஆனால் மலையாட்டூர் மேலே மலை மேலே ஏறுறது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ மக்கள் அவ்வளவு அந்த சிலுவை எவ்வளவு வலிமை மிக்கது என்பதை வந்து வெளிக்காட்டக்கூடியதாக அமைகிறது. எனவே நான் எனக்கு திருச்சிலுவையினுடைய மகிமையை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அவை வெறுமனே சிலுவையை சும்மா பார்க்குற ஒரு ஆராதிக்கிற ஒரு பொருளா, சும்மா பார்க்குற பொருளா, நம்முடைய வாழ்வோடு நெருங்கிய ஒரு தொடர்புடைய ஒரு சின்னமாக கொண்டு வாழ அருள் வேண்டும். எழுந்து நிற்போம் கடைசி ஜெபத்திற்காக. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எமது புனித குணமால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீ மீட்டருடைய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது.
மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.